ஹாய் ஆல், வெல்கம் டு கல்கி டெக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்னோஃப்ளேக்னா என்ன, ஸ்னோஃப்ளேக்கில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்னோஃப்ளேக் அப்படின்னா இது ஒரு சாஃப்ட்வேர் அஸ் ஏ சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்னோஃப்ளேக்கை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த ஒரு ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் எதையுமே கான்ஃபிகர் பண்ணுறதோ இன்ஸ்டால் பண்ணுறதோ எதுவுமே தேவையில்லை. இது எல்லாமே ஸ்னோஃப்ளேக்கை ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒன், இதில் இந்த டிபிஏ ஒர்க் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ டிபிஏ ஒர்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, அவுட்டேஜ், அப்கிரேட், அந்த பேட்ச் அப்டேட், டியூனிங், இந்த மாதிரி இந்த டிபிஏ ஒர்க் எல்லாமே இதில் ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. இதுவே ஒன் ஆஃப் த ஒரு பெனிஃபிட்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த மாதிரி டாப் ஆஃப் எனி கிளவுட், ஏடபிள்யூஎஸ், அஷூர் அண்ட் ஜேசிபி, ஸோ இந்த மாதிரி இருக்கிற க்ளவுடில் ஸ்டோரேஜில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே இந்த ஸ்னோஃப்ளேக் மூலயமா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஒரு நார்மல் ஸ்னோஃப்ளேக் அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்னோஃப்ளேக்கில் உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாமே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ். செக்யூரிட்டி ஃபீச்சரில் பார்க்கும் பொழுது எம்எஃப்ஏ, மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிஃபிகேஷன், எஸ்எஸ்ஓ, சிங்கிள் சைன் ஆன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஆத்தென்டிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ஸ்னோஃப்ளேக்கில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா இதில் டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே என்கிரிப்ஷனில் தான் இந்த ஸ்னோஃப்ளேக்கில் ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா ஸ்னோஃப்ளேக் மேனேஜ் கீன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கான்செப்ட் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா டைம் ட்ராவல் அப்படின்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த எனிக்யூ ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த இதில் டேட் பேசிக்கில் தான் எல்லா டேட்டாவுமே ஸ்டோர் ஆகுது இந்த ஸ்னோஃப்ளேக்கில். ஸோ இதனால் நம்ம ஏதாவது ஒரு டேட்டாவை மாடிஃபை பண்ணணும், எனி டேட்டாவை இதை பண்ணணும் அப்படின்னா எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் கூட நம்மளால் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் டைம் ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஸ்டாண்டர்ட் சீக்வல் கொரியாலே இந்த ஸ்னோ சீக்வல் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. ஸோ செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டா அப்படின்னா இந்த ஜேஎஸ்எம், எக்ஸ்எம்எல் டேட்டா இதையும் இங்கே ஆக்சுவலாக ஹேண்டில் பண்ண முடியும் இந்த ஸ்னோஃப்ளேக்கில் அப்படின்னு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா டெம்பரவரி அண்ட் ட்ரான்சிட்டர் டேபிள் ஃபார் ட்ரான்சிட்டரி டேட்டா. ஸோ ஒரு டேட்டாவை டைம் பீயிங்கில் எப்படி டேட்டா ஸ்டோர் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சரும் இந்த இதில் ஸ்னோஃப்ளேக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா கன்வீனியன்ட் ப்ரைஸிங், பே ஒன்லி. நம்ம இந்த ஸ்னோஃப்ளேக்கில் வாட் எவர் வீ கேன் யூஸ் அதுக்கு மட்டும் பே பண்ணால் போதும், அந்த மாதிரி ஒரு கன்வீனியன்ட் ப்ரைஸிங் இந்த ஃபீச்சரும் இதில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா மெட்டரலைஸ்டு வியூ ஆர் அவைலபிள். ஸோ மெட்டரலைஸ்டு வியூ அப்படின்னாவே ஒரு ரிசல்ட் செட் ஆஃப் கொரியை தான் மெட்டரலைஸ்டு வியூன்னு சொல்லுவோம் நம்ம மோஸ்ட்லி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மல்டிபிள் டேபிளில் இருக்கிற டேட்டாவை கம்பைன் பண்ணி ஒரு மெட்டரலைஸ்டு வியூவை க்ரியேட் பண்ணலாம். இப்போது அந்த டேட்டா எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ண ஒரு மெட்டரலைஸ்டு வியூவில் தான் இருக்கும். இப்போது அந்த மல்டிபிள் டேபிளை கம்பைன் பண்ணி ஒரு கொரியை எழுதும் பொழுது டேட்டா மெட்டரலைஸ்டு வியூவிலேருந்து தான் எடுத்து கொடுக்குமே தவிர அந்த ஜாயிண்ட் ஆப்ரேஷனை போய் எதுவுமே பண்ணாது. இதுதான் மெட்டரலைஸ்டு வியூன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா யூடிஎஃப், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இதில் எஸ்கியூஎல் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எல்லாமே இந்த ஸ்னோஃப்ளேக்கில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்னோஃப்ளேக்கில் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வகையாக ஆக்சுவலாக கனெக்ட் பண்ணலாம். வெப் பேஸ்டு யூஐ மூலியமாகவும் ஸ்னோஃப்ளேக்கை கனெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்னோ சீக்வல் கனெக்ட் பண்ணி ஸ்னோஃப்ளேக்கை ஆக்சஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்த டேட்டா இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அதிக செட் ஆஃப் கனெக்டர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. பைத்தான், ஸ்பார்க், நோட் ஜேஎஸ், .NET, ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, ஆப்ஜெக்ட் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, எக்ஸட்ரா சம்திங். இந்த மாதிரி ஒரு டேட்டா இன்ஜெக்ஷனும் இதில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ காப்பி க்ளோனிங். ஸோ டேட்டாவை பேக்கப் எடுக்கும் பொழுது ஒரு டூப்ளிகேட் வரோ இல்லை டூப்ளிகேட் வந்துச்சு அப்படின்னா ஸ்டோரேஜ் யூஸ் வரவோ சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி
டைமில் ஒரு க்ளோனை க்ரியேட் பண்ணி அது மூலிமா யூஸ் பண்ணுவாங்க, ஜீரோ காப்பி க்ளோனிங் சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா ஷேரிங் ஆப்ஷன்ஸ். ஸ்னோஃப்ளேக்கில் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா டேட்டாவை ஷேர் பண்ணும்பொழுது ஒன் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கும் இந்த கிராஸ் ரீஜியன் டு அண்ட் ஆல்சோ கிராஸ் கிளவுட் இந்த மாதிரி ஆக்சுவலாக டேட்டா ஷேர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா கிரேட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்கேலபிலிட்டி. கிரேட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்கேலபிலிட்டி அப்படின்னா டேட்டா ஸ்டோர் பண்ணும் பொழுது மைக்ரோ பார்ட்டிஷனாகவும் காலம்னர் ஃபார்மேட்லினா இங்கே ஸ்டோர் ஆகுது அண்ட் கம்ப்ரஸ்டு ஃபைலாக. இதனாலேயே வந்து இது வந்து ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம். ஸ்கேலபிலிட்டி அப்படின்னா ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் சஸ்பெண்ட் மோடு போச்சு அப்படின்னா இது வந்து எதுவுமே சார்ஜ் பண்ணாது, அமௌண்ட் எதுவுமே கெட் பண்ணாது. ஆக்டிவ் மோட் ஒன்லி ஃபார் சார்ஜ் எடுத்துக்குவாங்க. இதுதான் வந்து டைம் பேசிங் சார்ஜபிள்னு சொல்கிறது. இதுதான் ஸ்கேலபிலிட்டி. யா, தேங்க்ஸ் டு ஆல். இது எல்லாமே வந்து ஃபீச்சர்ஸ், ஸ்னோஃப்ளேக்கோட ஃபீச்சர்ஸ். தேங்க்யூ.